ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம். ருத்ரா 3 பேரும் நேத்து நைட்டு தான் இறந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் 11 மணிக்கும் இன்னொருத்தர் 12 மணிக்கும் மூணாவது ஆள் 1 மணிக்கும் இறந்திருக்காங்க. அவங்க 3 பேரையும் 1 மணி நேரத்துக்கு ஒருத்தரா தான் கொண்டு இருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம், இறந்து போன 3 பேரோட இடது கட்ட விரல் கட் ஆயிருக்கு. ஆனா கட் பண்ண விதத்தை பார்க்கும்போது அது பண்ணது அந்த கொலைகாரனே இல்ல. அவங்களோட விரல அவங்களே தான் கட் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த ட்ரக்கை இன்ஜெக்ட் பண்ணதுனாலதான் 3 பேரும் இறந்துட்டாங்களா டாக்டர்? நோனோ, அது அவங்கள தன்னோட வழிக்கு கொண்டு வர்றதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த 3 பேருமே மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் இறந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 3 பேரையும் அந்த கில்லர் மூக்கையும் வாயையும் பொத்தி தான் கொண்டு இருக்கணும். சரி, இப்படி இல்லாம ஒருத்தங்களை கொல்லணும், இதுக்கு ரீசன் ஏதாவது சொல்ல முடியுமா? இதுவும் ஒரு விதமான மனநோய் தான். இப்படி எல்லாம் ஒருத்தங்களை அடிமையாக்கி தான் சொல்றதெல்லாம் கேட்க வச்சு கொண்டிருக்கிறத பார்த்தா அந்த கில்லர் தன்னை ஒரு கிங்கா காட்டிக்க விரும்புறான்னு தோணுது. ஏன் சார், என்ன பர்பஸ்க்காக நேத்து மட்டும் 3 பேரை கொல்லணும்? நானும் அதாங்க ருத்ரா யோசிச்சுட்டு இருக்கேன். கொலை பண்ணவங்களுக்கும் இறந்தவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதுலயும் எதுக்கு கட்ட விரல கட் பண்ணிக்க சொல்லி கொல்லணும்? அதை எதுக்கு நம்ம கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கணும்? இப்படி நிறைய கேள்வி எனக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கு ருத்ரா. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல இந்த கொலை இதோட முடிஞ்சதா இல்ல இன்னும் கண்டினியூ ஆகுமாங்கிற கேள்விதான் இன்னும் அதிகமா ஓடிட்டு இருக்கு. இல்ல சார், இதுக்கப்புறம் ஒரு உயிர் கூட இந்த மாதிரி போக விடக்கூடாது சார். கரெக்ட் தான், பட் அது நம்ம கையில இல்லையே. எந்த க்ளூவும் இல்லாம எப்படி நம்ம கில்லர் கண்டுபிடிக்க முடியும்? நமக்கு இருக்கிற சேலஞ்சே அதுதான் சார். எந்த க்ளூவுமே கிடைக்காத மாதிரிலாம் யாராலையும் கொலை பண்ண முடியாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணிருப்பாங்க. அது நம்ம கண்ணால பார்க்க முடியாத விஷயமா கூட இருக்கலாம். அத நாம தான் கண்டுபிடிக்கணும். யாரு கதிர்? காவியாதான். சரி, அதான் டாக்டர் கிட்ட இருந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வாங்கியாச்சுல, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. சார், நீங்களும் வீட்டுக்கு கிளம்புங்க, நானும் கிளம்புறேன். எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். சரி, வாங்க ருத்ரா, நானே உங்களை டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். கதிர், இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. சரி, நான் வரேன். வரேன் சார். ஓகே. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்க. உன்னை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கல? அவ்வளவு தூரம் நாங்க எடுத்து சொல்லியும் நீ ருத்ராவை பார்த்து பேசிட்டு தான் வருவேனா? என்னடா அர்த்தம்? அப்போ நாங்கெல்லாம் சொல்றதும் உன் காதலே வேலைல்ல. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை கதிர். நீ இப்படி எல்லாம் பண்ணி என்ன தேவையில்லாம டென்ஷன் ஆக்கிட்டு இருந்த, என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும். அத்தை, விடுங்க அத்தை. இப்ப எதுக்கு அவரை வெளியில வச்சு திட்டிட்டு இருக்கீங்க? இவரோட ஃப்ரெண்ட இறந்ததால தானே போய் பார்க்க போனாரு. அங்க அந்த ருத்ரா வந்தா இவர் என்ன பண்ணுவாரு? விடுங்க அத்தை, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. நீங்க உள்ள வாங்க கதிர்.
கதிர், என்னாச்சு கதிர்? உங்க ஃப்ரெண்டோட பாடியை வீட்டுக்கு அனுப்பி வச்சாச்சா? இல்ல, இன்னும் மார்ச்சுவரியில தான் இருக்கு. அப்போ ருத்ராவும் இன்னும் அங்கதான் இருக்காளா? பரவாயில்லையே, அவளை அங்க விட்டுட்டு நீங்க இங்க வந்திருக்கீங்க. சரி கதிர், இனிமே உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் என்ன சொன்னாலும் நீங்க அந்த ருத்ராவை பார்க்காமலோ பேசாமலோ இருக்க போறது இல்ல. அதனால இனிமே நானும் எதுவும் சொல்றதா இல்ல. ஏன்னா அது உங்க பர்சனல், நான் தலையிட முடியாது இல்லையா? ஆனா கூடிய சீக்கிரமே அந்த ருத்ராவே உங்களை பார்க்கவோ இல்ல உங்க கூட பேசவோ விரும்ப மாட்டா. நீங்களே பேசணும்னு நினைச்சாலும் அவ உங்களை அவாய்ட் பண்ணுவா. ஏன்னா நான் அவளை பண்ற டார்ச்சர் அப்படி இருக்கும். ஏன் காவி அப்படி மாறிட்ட? ருத்ரா என்னைக்குமே உனக்கு கெடுதல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. அவங்க எது பண்றதா இருந்தாலும் அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும். அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. யாரு அவ? எனக்கு நல்லது நினைக்கிறாளா? கதிர், உங்களுக்கு அந்த ருத்ராவை எத்தனை நாளா தெரியும்? ஒரு வருஷம்? அதுவே கம்மிதான்னு நினைக்கிறேன். ஆனா அவளை எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே எனக்கு தெரியும். அவளால நான் அனுபவிச்ச கஷ்டம் ஒவ்வொன்னும் இன்னும் என் மனசுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அத நான் என்னைக்கும் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இதுக்கப்புறம் அந்த ருத்ராவை நான் சும்மா விட போறதே இல்ல. அவளுக்கும் எனக்கும் நடக்க போறத பொறுமையா வேடிக்கை மட்டும் பாருங்க. சரியா பிடிக்க தெரியாதா? வாய் மட்டும் பேசுறீங்கல்ல, இப்ப போடுங்க. ஆனா அந்த 3 பேருமே மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் இறந்திருக்காங்க. மேடம், சொல்லு சுகுணா. என்னாச்சு மேடம்? ஏதாச்சும் டென்ஷனா இருக்கீங்களா மேடம்? அந்த 3 மர்டரை பத்தி யோசிக்கிறீங்களா மேடம்? ஆமா சுகுணா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் டாக்டர் சொன்னதையும் வச்சு யோசிச்சு பார்த்தா மைண்ட்ல ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து போகுது. ஆனா அது எதுக்குமே ஆன்சர் தெரியல. அந்த 3 பேரையும் ஏன் ஒரே மாதிரி கொல்லணும்? அவங்களோட டெட் பாடி எடுத்து எதுக்கு வேற வேற இடத்துல போடணும்? இப்படி பண்ணது போலீஸை கன்ஃபியூஸ் பண்றதுக்கா இல்ல ஜனங்களை பயமுறுத்தவா? இப்படி நிறைய விஷயம் என்னோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு சுகுணா. அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன். முதல்ல அந்த 3 பேருக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வேலு அங்கிள், பாத்து போட மாட்டீங்களா? அனுபாப்பா, என்னம்மா ஆச்சு? மேடம், வாங்க மேடம். என்னப்பா, என்னாச்சு? அண்ணே, இங்க பாருங்கண்ணே. என்னாச்சு தெரியல, வா போய் பார்க்கலாம்.
உட்காருங்கம்மா. உட்காருங்க. உட்காருங்கம்மா. நான் போய் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வரேன். இங்கே உட்காந்துட்டு இருங்க. சார். எஸ். சார், நீங்க கேட்ட மாதிரியே 2 லேடிஸை கூப்பிட்டு வந்திருக்கேன். அப்படியா? என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? சார், அவங்களுக்கு சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லை. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆனா கூட கேட்கறதுக்கும் யாரும் இல்லை. அவங்க கிட்ட போய் 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரத்தம் கொடுக்கணும், அப்படி ரத்தம் கொடுத்தா நிறைய பணம் தரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன் சார். வெளியில தான் சார் உட்கார வச்சிருக்கேன். சரி, நானே வரேன். சரிங்க சார். இவங்க தானே அது? ஆமா சார். வா. அம்மா, டாக்டர், உட்காருங்க உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? பரவாயில்ல உட்காருங்க. ரத்தம் கொடுக்கணும்னு சார் சொன்னாரு, அதான் நாங்க வந்தோம். ஆமாங்க, இங்க பிளட் பேங்க்ல நிறைய பிளட் தேவைப்படுது. அதான் உங்களை மாதிரி யாராவது நல்லவங்க பிளட் கொடுக்க தயாரா இருந்தா அவங்கள கூட்டிட்டு வர சொல்லியிருந்தேன். ரத்தம் கொடுத்தா பணம் கொடுக்கறதா சொன்னாங்க. அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் சார். எங்களுக்கு சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுங்க சார். ஏய், என்ன சாப்பிடல இன்னும் நீங்க? இல்ல சார். குமார், இவங்களுக்கு முதல்ல சாப்பாடு அரேஞ்ச் பண்ண. அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸ் ஏதாவது அரேஞ்ச். ஓகே சார், இதை கொண்டு வந்துடுறேன் சார். உங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்கேன். சாப்பிடுங்க. பணத்தை எதுக்குமா வேண்டாம்னு சொல்றீங்க? சார், நாங்க கொடுக்கற ரத்தம் யாரோ ஒருத்தவங்களோட உயிரை காப்பாத்த போகுது சார். அதுவே எங்களுக்கு பெரிய புண்ணியம் தான். இதுக்கு பணம் வாங்கினா நல்லா இருக்காது சார். அதான். சரி, நீங்க உட்காருங்க, நான் இப்போ வந்துடுறேன். சரிங்க டாக்டர். சார், பிளட் கொடுக்கறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நீங்க ரெடினா போயிடலாம். சரிங்க டாக்டர். வாங்க. நீங்க இங்க உட்காருங்க, நீங்க அங்க உட்காருங்க. சரிங்க சார். சிஸ்டர், டாக்டர், இன்ஜெக்ஷன் ரெடியா? ரெடி டாக்டர். கொடுங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது வந்து ரத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி போடுற ஒரு இன்ஜெக்ஷன் தான். உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருந்தா சொல்லுங்க. அவ்வளவுதான். சொல்லுங்கம்மா, இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? சார், தலை சுத்துது சார். ஓ, உங்களுக்குமா? எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு டாக்டர். ஓகே, சரி. சிஸ்டர், நீங்க இப்படி படுத்துக்கணுமா? கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துல எல்லாம் சரியாயிடுமா? கொஞ்ச நேரம் படுத்துக்கோங்க. சரிங்க சார். சிஸ்டர், ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே டாக்டர், படுங்க. டாக்டர், ஒண்ணும் இல்ல, நார்மல் தான். நோ ஓகே ப்ராப்ளம். டாக்டர். சிஸ்டர், டாக்டர், நான் என்னோட ரூம்ல இருக்கேன். இவங்க கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். எதுனாலும் எனக்கு உடனே அப்டேட் பண்ணுங்க. ஓகே? ஓகே டாக்டர். என்னங்க ருத்ரா அது? நேத்து தான் 3 பேர் இதே மாதிரி இறந்தாங்க. இன்னைக்கு திரும்பவும் அதே மாதிரி இன்னொருத்தர். அதுவும் ஜனங்க அதிகமா நடமாடுற இந்த பார்க்ல டெட் பாடியை கொண்டு வந்து போட்டு போயிருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. ருத்ரா, பப்ளிக் வேற பாடியை பார்த்துட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. இது எங்க போய் முடியும்னே தெரியல. எனக்கும் அதே தாட் தான் சார். அந்த கில்லரோட லிஸ்ட்ல இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க எப்போ எங்க டெட் பாடியா கிடக்க போறாங்கன்னே தெரியல. நேத்து நடந்ததை வச்சு நாம இன்னும் எந்த க்ளூவுமே கண்டுபிடிக்கல. ஆனா அதுக்குள்ள இப்போ இன்னொரு மர்டர். ஏன் சார், ஒருவேளை நாம கெஸ் பண்ணவே கூடாதுன்னு தான் அந்த கில்லர் இப்படி கண்டினியூவா கொலை பண்றானா? நீங்க சொல்றத வச்சு யோசிச்சு பார்த்தா
இன்னைக்கும் அதே மாதிரி நடந்துருமோன்னு பயமா இருக்கு ருத்ரா. ஏன்னா நேத்து அந்த 3 டெட் பாடியும் பகல்ல தான் கிடைச்சது. இன்னைக்கு இதான் ஃபர்ஸ்ட்னு நினைக்கிறேன். அப்போ இன்னும் சார், நோ சார். இதுக்கப்புறமா யாருமே இப்படி சாகக்கூடாது. நாம இதை விடக்கூடாது சார். இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும். நானும் அதையே தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ருத்ரா, இனி இந்த மாதிரி கொலை வேற எங்கேயும் நடக்காம பாத்துக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. மேடம் ப்ளீஸ் வாங்க உட்காருங்க. என்ன திடீர்னு நீங்க வர்றதா குமார் என்கிட்ட சொல்லவே இல்லையே. இந்த பக்கமா நான் வேற ஒரு ஒர்க்கா வந்திருந்தேன். அப்படியே உங்களை வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, நான் சொல்லாம வந்ததுனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நோ நோ நோ, நத்திங் லைக் தட். ப்ராசஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அந்த மெடிசன் வச்சு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? யா இன்ஃபேக்ட் ஜஸ்ட் நவ் ஒரு 2 பேருக்கு அந்த டோசேஜை கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்க கொஞ்சம் மயக்க நிலையில இருக்கிறதுனால அவங்கள அப்சர்வேஷன்ல வச்சிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஐ வில் ஹாவ் அ பெட்டர் அவுட்புட். ம். சார் சார் இப்போ இன்ஜெக்ஷன் போட்டு அப்சர்வேஷன் வச்சிருந்தாலும் சார் அவங்க 2 பேர் நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு சார். மா என்னாச்சு? மா, நான் பேசுறது கேக்குதா? God. என்னாச்சு? இறந்துட்டாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்த மெடிசன் ரொம்ப பவர்ஃபுல்னு. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் டோசேஜ் கம்மியா கொடுத்து செக் பண்ணுங்க. சார் சார் இப்போ என்ன சார் பண்றது? இந்த பாடியை என்ன சார் பண்ணலாம்? இருக்கவே இருக்கா ருத்ரா. அவ தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போறா. ருத்ராவா? ஆமா குமார், அவ தான் இந்த சீரியல் கில்லிங் கேஸ்ல பிஸியா சுத்திட்டு இருக்கால. நாம பாட்டுக்கு சும்மா இல்லாம அவளுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும்ல. நீ ஒன்று பண்ண, அந்த சீரியல் கில்லிங்ல செத்தவங்களுக்கு எப்படி கையில கட்ட விரல் இல்லாம இருந்துச்சோ அதே மாதிரி இவங்களோட கட்ட விரலையும் வெட்டி கையில கட்டு போட்டு விட்டுரு. அப்புறம் நீயே எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல யாருமே பார்க்காத நேரமா பார்த்து இந்த 2 பாடியையும் பக்காவா செட் பண்ணி வச்சுட்டு வந்து, அதுக்கப்புறம் இத ருத்ரா தான் கட்டிக்கிட்டு அழப்போறா. ருத்ராவா? அது யாரு? போலீஸா? ஆ, போலீஸ் தான். ஆனா என்னோட முன்னாள் மனைவி. அப்போ ஓகே, என்ன வேணா பண்ணலாம். ருத்ரா, பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு கொண்டு போக ஆளுங்களை எல்லாம் வர சொல்லிட்டேன். ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் அவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா நாம பாடி எடுத்துட்டு போக சொல்லிடலாமே. கிளம்புங்க எல்லாம் கிளம்புங்க, போங்க. உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? கிளம்பு. சார், நான் மேடம் கூட வந்திருக்கேன். சார், நீங்க போய் பாருங்க. ஓகே. என்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சா? முடிஞ்சது சார். எல்லாம் முடிஞ்சா? சரி, அப்ப நீங்க கிளம்புங்க. ஓகே சார். பாடி எடுத்துட்டு போக ஸ்ட்ரெச்சர். ஓகே சார். இப்ப என்ன பண்றது ருத்ரா?
ஹலோ ஆமா, பாடி இப்போ மார்ச்சுரிக்கு கொண்டு வந்துருவாங்க. வாட்? எங்க? சரி, ஓகே, நான் உடனே வரேன். என்னாச்சு மேடம்? ஒண்ணும் இல்ல வேலு, நீ அனுவையும் சுகுணாவையும் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் விடு. மேடம் நீங்க வரலையா மேடம்? நான் வரேன் வேலு, நீ முதல்ல உங்க 2 பேரையும் கூட்டிட்டு கிளம்பு. சரிங்க மேடம், வா போலாம். போ. ருத்ரா என்னாச்சு? போன்ல ஏதோ டென்ஷனா பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு இன்னும் 2 டெட் பாடி கிடைச்சிருக்கான் சார். என்ன சொல்றீங்க? எப்ப நடந்துச்சு? இப்பதான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஆனா இந்த தடவை இறந்தது 2 பேருமே லேடிஸா. எது? முன்னாடி அந்த 3 பேரும் எப்படி இறந்தாங்களோ அதே மாதிரிதான் இவங்களும் இறந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட இடது கை கட்டை விரல் கட்டா இருக்கு. அது தவிர வேற எதுவுமே பெருசா காயம் இல்ல. அப்போ இவங்களும் மூச்சு திணறி தானே இறந்திருக்கணும். அதே கில்லர் தான் இவங்களையும் கொண்டு இருக்கணும். ஆனா அப்ப இறந்த 3 பேருமே ஜென்ஸ். பட் இன்னைக்கு 2 லேடிஸ் இறந்திருக்காங்க. அதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்படியே போனா என்ன ஆகுறது சார்? இதை எவ்வளவு சீக்கிரம் தடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தடுக்கணும். வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.